தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் பாரிய தீ விபத்து, அதிகாலையிலேயே பரபரப்பு. யாழ்ப்பாணத்தில் திடீரென பெய்த மழை, செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு இடையூறு. சிறுமி பாலியல் துஷ்பிரயோக வழக்கு, பல்லிகம ஹேமரத்ன தேரர் கைது. இலங்கை நாகை பயணிகள் கப்பல் நடுக்கடலில் பழுது, உயிர் பயத்துடன் தவித்த 144 பேர். கனடாவில் வேலையின்மை குறித்து வெளியான தகவல். ஒன்டாரியோவில் கொடூர சம்பவம், 3 கொலை, 17 வயது சிறுவன் கைது. ஒபாமா கனடாவிற்கு விஜயம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தீயினை அணைக்க மாநகர சபையினர், வைத்தியசாலை ஊழியர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினர் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வெள்ளிக்கிழமை திடீரென பெய்த மழை காரணமாக செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளன. புதைகுழி பகுதிக்குள் வெள்ள நீர் தேங்கியமையால் நல்லூர் பிரதேச சபையின் கலிபோசர் மூலம் வெள்ள நீர் வெளியேற்றப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 11ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை ஆரம்பமானது. அகழ்வு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் செம்மணி பகுதியில் திடீரென மதியம் மழை பொழிந்தமையால் அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டன. அத்துடன் புதைகுழி பகுதிக்குள் வெள்ள நீரும் தேங்க தொடங்கியது. அதனையடுத்து நல்லூர் பிரதேச சபையின் கலிபோசர்களை அழைத்து அவற்றின் மூலம் வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டன. இந்நிலையில் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 260 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 256 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் சனிக்கிழமை 12ஆம் நாள் அகழ்வு பணிகள் அரை நாட்கள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கிடையில் மழை குறுக்கிட்டால் நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி ஓரிரு கிழமைகளின் பின்னர் நீதிமன்றம் குறிப்பிடும் நாளொன்றில் மீள ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். 15 வயது சிறுமியொருவரை கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பாக அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக இந்த பிக்குவிக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நேற்று அனுராதபுர நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த நீதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராக உடனடி கைது உத்தரவும் வெளிநாட்டு பயண தடையும் விதித்தார். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியின் தாயும் இதில் உதவி செய்ததாக கைது செய்யப்பட்டு மே 15 வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கைது தொடர்பான முழு விவரங்களும் இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அனுராதபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் காங்கேசன்துறையிலிருந்து இந்தியாவின் நாகப்பட்டினம் நோக்கி பயணித்த கப்பல் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக நடுக்கடலில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பயணிகள் கப்பல் நேற்று பிற்பகல் சுமார் 2:30 மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டது. குறித்த கப்பல் 4 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்தை அடைய வேண்டியிருந்ததாலும் கடலில் ஏற்பட்ட மோசமான வானிலை மற்றும் இயந்திர கோளாறு காரணமாக பல மணி நேரம் தாமதமானது. இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி 144 பயணிகளுடன் சென்ற கப்பல் நாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து சுமார் 2 மைல் தூரத்தில் உள்ள கள்ளார் பகுதியில் சென்றபோது இயந்திரத்தில் திடீர் பழுது ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இந்திய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் கப்பல் மெதுவாக இழுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறை மற்றும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் இடையிலான இந்த பயணிகள் கப்பல் சேவை 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
கனடாவின் வேலையின்மை விகிதம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 6.9% உயர்ந்து கடந்த 6 மாதங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டுள்ளதாக கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்புகள், வர்த்தக நிச்சயமற்ற தன்மை மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கனடிய வேலைவாய்ப்பு சந்தை கடும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் 15,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என ஆய்வாளர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் மாறாக 17,700 வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முழுநேர வேலைவாய்ப்பு துறையில் 46,700 பணியிடங்கள் பறிபோயுள்ளன. இது பகுதி நேர வேலைவாய்ப்புகளில் ஏற்பட்ட 29,000 அதிகரிப்பால் ஓரளவிற்கு ஈடு செய்யப்பட்டாலும் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு சந்தையில் பலவீனம் தொடர்வதையே இது காட்டுகிறது. பொருட்களை உற்பத்தி செய்யும் துறையில் ஏற்பட்ட 26,800 வேலையிழப்புகள் அமெரிக்க வர்த்தக கட்டுப்பாடுகளின் தாக்கத்தை பிரதிபலிக்கின்றன. அதேவேளை வேலை தேடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பங்கேற்பு விகிதம் 65% உயர்ந்துள்ளது. மத்திய வயதுடையவர்கள் மற்றும் இளைஞர்களிடையேயான வேலையின்மை விகிதமும் முறையே 6% மற்றும் 14.3% அதிகரித்துள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் பிராக்வில் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் 3 சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை காலை 11:30 மணியளவில் கார்டிய கோட் பகுதியில் உள்ள வீட்டில் இருந்து அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதை அடுத்து அங்கு சென்ற போலீசார் 3 சடலங்களை கண்டெடுத்தனர். அந்த இடத்தில் இருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இது ஒரு சந்தேகத்திற்குரிய மரணம் என உறுதிப்படுத்திய போலீசார் மேலதிக விசாரணைகளின் மூலம் நகரின் வெளிப்பகுதியில் இருந்த மற்றொரு முகவரில் இருந்து குறித்த சிறுவனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவன் மீது 3 கொலை குற்றச்சாட்டுகளும் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களுக்கும் குறித்த சிறுவனுக்கும் இடையே ஏற்கனவே அறிமுகம் இருந்ததாகவும் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுவர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் சந்தேக நபரின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்த விசாரணைகள் மிகவும் நுணுக்கமாக நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பொதுமக்கள் அனுதாபங்களை தெரிவிக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தேக நபரான சிறுவன் இன்று பிணை விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதி பராக் ஒபாமா கனடிய சிந்தனை குழுவான கனடா 2020 அமைப்பின் சிறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நேற்று டொரண்டோ விஜயம் செய்துள்ளார். டொரண்டோவில் உள்ள பேர்மன் ராயல் யார்ட் ஹோட்டலில் நடைபெறும் இந்த அமைப்பின் கலா நிகழ்வில் அவர் முதன்மை உரையை ஆற்றவுள்ளார். நீதியான, உள்ளடக்கிய மற்றும் எதிர்கால சிந்தனை கொண்ட கனடாவை உருவாக்குவதற்கான கொள்ளை முன்னெடுப்பை நோக்கமாக கொண்ட இந்த நிகழ்வு ஊடகங்களுக்கு அனுமதியில்லாத ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பராக் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 3 முறை உத்தியோகபூர்வமாக கனடாவிற்கு விஜயம் செய்திருந்தார். 2009 ஆண்டு முதல் முறையாக ஒட்டாவாவிற்கு வருகை தந்து அப்போதைய பிரதமர் ஸ்டீபன் ஹார்பரை சந்தித்த அவர் பின்னர் G8, G20 உச்சி மாநாடுகள் மற்றும் வட அமெரிக்க தலைவர்களின் உச்சி மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். டொரண்டோ நகரிற்கு அவர் மேற்கொள்ளும் 2வது விஜயம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.